வழங்கலாம் என்ற ஒரு கடிதத்தையும், அதன் பிற்பாடு 14 பேருக்கு தனி கடிதத்தையும், அதற்கு பிற்பாடு இன்னொரு கடிதத்தில் ஒரு உறுப்பினரை பற்றியும், அதற்கு பிற்பாடு இன்னொரு உறுப்பினருக்கு ஒரு கடிதத்தை பற்றியுமாக 21 உறுப்பினரை பற்றி அவர்கள் எனக்கு கொடுத்த தேவையில்லை என்று அவர் கொடுத்த கடிதத்தையும் பரிசீலனை செய்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் யார் அப்படியே முடிவு செஞ்சீங்க? அந்த கடிதத்தையும் அவங்க கொடுத்திருந்தாங்க. இப்ப யார் சட்டமன்ற குழு தலைவர் இருப்பாங்க? அந்த பற்றிய பரிசீலனை இன்னும் ஆரம்பிக்கவில்லை. அப்படிப்பட்ட கடிதங்கள் ஏற்கனவே அளிக்கப்படவும் இல்லை. இப்போது நம் முன்னால் இருக்கிற பிரச்சனை தகுதி நீக்கம் பற்றி மாண்பு உறுப்பினர் திரு எடப்பாடி பழனிசாமி கொடுத்த கடிதத்தின் மீது இப்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. 4 பேர்கள் மீதான தகுதி இழப்பு மனு மீது நடவடிக்கை தொடங்கிவிட்டது என்பதை தெரிவித்துள்ளார். நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் 25 பேர் ஒரே முடிவு தான் எடுத்து வாக்களிச்சிருக்காங்க. 21 பேர் மீது நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா அடுத்த 4 பேர் மீது எளிமையா முடிவு எடுத்துடலாம் சார். ஏன்னா ஒரே மாதிரியான முடிவு தான் எடுத்திருக்காங்க. 21 பேர் மட்டும் மன்னிச்சு விடுங்க அப்படின்னு சொல்றது எப்படி சார் கரெக்டா இருக்குமா சார்? இல்ல, அதாவது 25 பேரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் 25 பேர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் முதல் கடிதம் சொல்லுகிறது. 21 பேரும் தாங்கள் செய்தது தவறு என்றும் மாறுபட்டு வாக்களி தவறு என்றும் அவர்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கடிதம் கொடுத்து அவர் அதை ஏற்றுக்கொண்டு யார் புகார் கொடுத்தாரோ அவரை அதை மன்னிக்க வேண்டும் என்ற கடிதத்தையும் கொடுத்த பிறகு சட்ட விதிகளின்படி, சட்டப்பேரவை விதிகளின்படி அதை மன்னிக்க வேண்டிய பொறுப்பில் நான் இருக்கிறேன். முறைப்படி சட்டப்படி இது செய்திருக்கிறேன். அதை பற்றி இப்போது எந்த கருத்தை நான் சொல்ல விரும்பவில்லை. இப்போதுதான் அதற்கு நடவடிக்கை தொடங்கி இருக்கிறது. நடவடிக்கை முடியும் போது தகுதி இழப்பா இல்லையா என்பதை நான் முடிவு செய்த பிறகு இந்த கேள்வியை கேளுங்க, நான் பதில் சொல்றேன். சட்டப்பேரவை விதிப்படி நடவடிக்கை எடுக்கலாமா? 4 சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஆனாலும் சட்டப்பேரவை விதிப்படி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தொடங்கலாம். சட்ட விதிகளின்படி 4 உறுப்பினரும் அந்த கட்சியை சார்ந்த கொறடாவினுடைய அறிவிப்பை மீறிய காரணத்தினாலே அவர்கள் மீது நடவடிக்கை தொடங்கி இருக்கிறது. அதிமுக கொறடா உத்தரவு மீறி தான் அந்த 21 பேர் வாக்களிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கடிதம் கொடுத்திருக்காங்க. அதை நீங்க அவங்க சொன்னதை எடுத்து ஏத்துக்கிட்டீங்க. ஆனா அந்த 13-5 அரசுக்கு ஆதரவா வாக்களிச்சாங்கல்ல, அவை குறிப்பில் ஏறி இருக்குல்ல, அது அப்படியே தான் இருக்குமா இல்ல அது எதுவும் திரும்ப நடவடிக்கை எடுக்கப்படுமா? திரும்ப அவங்க கேட்டாங்கன்னா மாத்தி அதை பற்றி பிரச்சனை இப்போது எழவில்லை. அரசுக்கு ஆதரவு ஆதரவு தானா இல்ல திருப்பி அவங்க கேட்டுக்கொள்ளும் பட்சத்தில் என்ன பண்ணலாம்? அரசுக்கு வாக்கெடுப்பின் போது ஆதரவு தெரிவித்தது செல்லும். அதற்கு பிற்பாடு உள்கட்சி பிரச்சனையின் காரணமாக எங்கள் கொறடார் உத்தரவை அவர் மீறினார் என்பதை பற்றியும் அதை பற்றிய விவாதங்கள் பின்னாலேதான் வருகிறது. எனவே வாக்கெடுப்பில் 25 உறுப்பினர்கள் வாக்களித்தது செல்லுபடி. சார், இப்ப 18ஆம் தேதி சட்டப்பேரவை ஆளுநர் ஒரு இடம் தொடங்குது. அதுக்கு முன்னாடி அதிமுகவுடைய எதிர்கட்சி தலைவர் யார், கொறடா யாருன்றது சொல்லிடுவீங்களா? அதுக்கு காலக்கெடு எதுவும் இல்லையா? காலக்கெடு எதுவும் கிடையாது. முறையாக ஆய்வு செய்து ஒன்றொன்றா அவர்களே கடிதம் கொடுத்தார்கள். காலையிலே ஒரு கடிதம், மாலையிலே ஒரு கடிதம் கொடுத்தார். காலையிலே கொடுத்தார்கள் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று, மாலையிலே கடிதம் கொடுத்தார்கள். அடுத்து 27ஆம் தேதி 21 பேரை மன்னிக்கிறோம் என்று சொன்னார்கள். அவர்களாக முடிவெடுத்து ஒன்றை சொல்கிறார். நாங்கள் சட்ட விதிகளின்படி உரிய கால அவகாசத்தில் அதற்குரிய முடிவு அறிவிப்போம். சட்டப்பேரவையினுடைய ஒவ்வொரு கூட்டத்தொடரும் தமிழ் தாய் வாழ்த்தோட தான் தொடங்குறது மரபு. அந்த மரபு தான் இந்த முறையும் தொடரும். பொறுத்திருந்து பாருங்கள். கொறடா உத்தரவு மீறி தான் அவங்க ஆதரவா வாக்களிச்சாங்க. அதனால மன்னிப்பு கடிதம் கொடுத்தாங்க. அப்ப கொறடா ஏற்கனவே முடிவு செஞ்சுட்டோங்கிற மாதிரிதான மீனிங் சார்? அதிமுக கொறடாவுடைய உத்தரவு மீறி அவங்க ஆதரவா வாக்களிச்சாங்க அப்படிங்கறது அடிப்படையிலும் மன்னிப்பு கடிதம் கொடுத்த அடிப்படையிலும் தான் நம்ம நடவடிக்கை தகுதி இழப்பு இல்ல அப்படிங்கிற நடவடிக்கை எடுத்திருக்கோம். அப்ப கொறடாவை முடிவு பண்ணிட்டதுக்கு அப்புறம் தானே சார் அந்த உத்தரவு செல்லுமா செல்லாதான்னு முடிவு பண்ணி. நீங்க சொல்லும் போது கூட அதிமுக பொதுச் செயலாளர் தான் சொல்றீங்க, சட்டமன்ற குழு தலைவர்னு சொல்ல மாட்டீங்க. அதான் அந்த முடிவு எடுக்கிறதுல ஏன் 25 பேரில் பெரும்பான்மையான